மாண்புமிகு ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் 40 ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லையே ஏன் என்கிற வினா வைத்தார். அது ஒரு குற்றச்சாட்டாகவே வைத்தார். இல்ல குற்றச்சாட்டு இல்ல கேக்குறாரு. இவ்வளவு வருஷமா இல்ல 40 ஆண்டுகளாக ஆண்ட அரசுகள் ஏன் பட்டா வழங்கவில்லை என்பதுதான் அவருடைய கேள்வி கருத்தாக இருந்தது. அதாவது தடை செய்யப்பட்ட நிலங்கள் என்று இருக்கிறது. நீர்நிலை புறம்போக்கு, மெய்கால் புறம்போக்கு, சுடுகாடு புறம்போக்கு, ரிசர்வ் புறம்போக்கு, சாலை ஓரங்களில் குடியிருப்போர், களம் புறம்போக்கு, இது போன்ற தடை செய்யப்பட்ட நிலங்களில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா ஒருபோதும் வழங்க முடியாது. அதே நேரத்தில் நத்தம்புறம்போக்கில் வருவாய்த்துறை அமைச்சர் உங்களுடைய பணி அவர் ஏற்று செய்யறார். இப்ப அவர் அரசு நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கு முடியும். அதுவும் அல்லாமல் இதுவரை எங்களுடைய அரசெல்லாம் எங்கேயெல்லாம் பட்டா கொடுக்க முடியவில்லையோ அவர்களுக்கு அந்தந்த துறையிலிருந்து அந்தந்த மக்களுக்கு விளக்கம் போதுமான மாண்புமிகு முனைவர் சுவாமி அன்புமணி நீங்க பேசுங்க. போதுங்க, விளக்கம் போதுங்க. இந்த விளக்கம் போதுமானது. உட்காருங்க. நீங்க இல்லைங்க, போதுங்க. இந்த விளக்கம் போதுமான அவரு பாருங்க. நீண்ட காலமாக பட்டா வழங்கப்படாமல் இருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க எந்தெந்த அடிப்படையில் பட்டா வழங்குவது சொல்லிட்டீங்க. அது போதுமான, அந்த விளக்கமே போதுமானது. போதும், உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போதும். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் போன 40 ஆண்டு காலம் ஆண்ட அரசுகள் பட்டா வழங்கவில்லை ஏன் என்று கேட்டார்கள். போன 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 73,000 பேருக்கு எங்களுடைய முதலமைச்சர் 73 லட்சம் பேருக்கு எங்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த இடம் பட்டா கொடுப்பதற்கு தகுதியான இடமா என்பதை முதல்ல சரிபார்த்து அதை சொல்ல வேண்டும். பட்டா கொடுப்பதற்கு தகுதி இருக்கிற இடம், தகுதி இல்லாத இடம் என்று 2 வகை பிரித்து இருக்கிறவர்களுக்கே தெரியும். ஆகவே மாண்பு உறுப்பினர் அதை செய்ய 19 ரூபா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு அரசாங்கமும் போட்டி ஓட்டுக்கொண்டு ஒரு அரசாங்கத்தை விட ஒரு அரசாங்கம் கூட கொடுக்கறத முயற்சி இருக்கிறத ஒழிய குறைய கொடுக்கிற முயற்சி இருக்கிறது. நாங்கள் 73 லட்சம் பேருக்கு நாங்கள் வழங்கியிருக்கோம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த 73 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர், மாண்புமிகு அவை முன்னவர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல 73,000 அப்புறம் 73 லட்சம் 73 லட்சம். இதுவரையும் தமிழ் சரித்திரத்தில் 73 லட்சம் பேர்கள் பட்டா இல்லை என்பதே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு 73 லட்சம் பேர்ல இருந்தானே என்ன ஆகுறது நாடு? பட்டா இல்லைங்கிறது பாருங்க. இருங்க நான் சொல்லிடுறேன். சொல்லி முடிக்கிறேன் கேட்கணும். சொல்லி முடியுங்க. இல்ல 73 லட்சம் என்று சொன்னீர்கள். ஆகவேதான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். 7 லட்சம் கரெக்ட் இல்ல 23 லட்சம் சொல்றாங்க. அதனாலதான் கேட்கறேங்க. 73 லட்சம் எங்க இருக்குங்க? 23 சொல்றாரு. 23 சொல்றாரு. இந்த ஆட்சி வருகிற பொழுது தகுதியானவர்களுக்கு பட்டா கொடுப்பேன் தான் எல்லா அரசாங்கம் அப்படிதான் நினைப்பாங்க. அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் 2006 2011 அந்த காலம் என்ன வருவாய்த்துறை அமைச்சர் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். நீண்ட நெடிய காலமாக பட்டா என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டு காலம் எந்த இடத்தை அனுபவித்திருந்தாலும் அதை பட்டா செய்யலாம் என்று தளர்த்தி பட்டா செய்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடே பாராட்டுச்சு. ஒண்ணு. இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே பேண்ட் இருந்தது. நகராட்சி பகுதியாக இருந்தா 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பட்டாவே செய்யக்கூடாது என்று ஒரு பேண்ட் இருந்தது. அமைச்சரவையில் எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சரவையில் வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சிகளை இந்த தடைய பேண்ட் எடுத்துட்டு பட்டாப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கோடிக்கணக்கான, ஏன்னா உங்களுக்கு நகராட்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா கோடிக்கணக்கா போகுது. இடத்தை பட்டா செய்து கொடுத்தாருதா சொல்றோம். மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. பேசுங்க. என் தொகுதியில
திருவெரும்பூர் பேரவைத் தலைவர்கள் திருவெரும்பூர் தொகுதியில பட்டா கொடுத்து இடத்த காணோம். இப்போ எந்த இடமுமே இல்ல. கலெக்டருக்கு தெரியும். எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்ல. ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். ஏங்க எல்லாம் உட்காருங்க. உண்மையை பேசுறாங்க. உறுப்பினர் உண்மையை பேசுறாங்க. உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க. உட்காருங்க பேசுறான். உட்காருங்கன்னு சொல்றேன்ல. உட்காருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுக்கிறேன் சார். இருங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். இல்ல நான் ஒன்னும் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று குறிப்பிட்டார்கள். பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இடம் வழங்கவில்லை என்று சொல்லிடுறேன். முடிச்ச வரை கொடுங்க என்று குறிப்பிட்டார்கள். இது போன்ற குறைபாடுகள் என்னிடத்திலும் இப்போது கவனத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே பட்டா வழங்கியிருக்க கூடும். ஆனால் அதை அங்கே இருக்கிற பட்டாவை அது லேஅவுட் செய்து உங்களுக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பல இடங்களில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார் பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக பட்டா போட்டாலும் சரி, அது போட்ட பட்டாவிற்கு நிச்சயமாக இடங்களை நாங்கள் உங்களுக்கு கண்டறிந்து அதற்கான பதிலை அளிப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி. ஒட்டுமொத்த விவாதத்திலிருந்து மாண்பு உறுப்பினர்களும் மக்களும் தெரிந்து கொள்வது என்ன என்றால், இருவேறு அரசாங்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பட்டாக்கள் வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னும் பட்டா வழங்கப்படாத இடங்கள் நிறைய இருக்கிறது என்பதைத்தான் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் பேசிய கருத்திலிருந்து என்னாலே புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பட்டாவை எப்படி வழங்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு நம்முடைய அவை முன்னவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிறார். அதை பற்றி ஆய்வு செய்து விரைவிலே சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, இன்னும் யார் யாருக்கு முறையான பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, அல்லது கால்நடை அமைச்சர் சொன்னது போல பட்டா வழங்க இடம் இல்லையா, அல்லது இன்னொரு உறுப்பினர் தவறாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் முறையான ஆய்வு செய்து சரியான இடங்களிலே முறையான பட்டா வழங்கக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நான் கருதுகின்றேன்.